மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே, தவிர்க்க முடியாதது என்பதை குறித்து பார்ப்போம். ஒரு பெண்மணி சொல்கிறார்கள், நான் ஒரு ரோபாட் கிறிஸ்தவள் மாதிரி தான் உணர்ந்தேன். வெளியோட்டமாக பார்த்தால் நான் கிறிஸ்தவள் மாதிரி தான் இருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையிலிருந்து தேவனை முற்றிலுமாக விலக்கிவிட்டேன். இது எல்லாமே நான் முறையாக எதிர்கொண்டு சமாளிக்காத சில காயங்களிலிருந்து தான் ஆரம்பித்தது என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் அனைவருமே மற்றவர்களால் காயமடைந்து இருக்கிறோம். காயமும் வேதனையும் தவிர்க்கவே முடியாதது. நிச்சயமாக அந்த காயங்கள் நம் வாழ்க்கையை பாதிக்கின்றன. ஆனால் அந்த காயங்களினால் நாம் யாராக மாறுகிறோம் என்பதை கட்டுப்படுத்த அந்த காயத்திற்கு அதிக சக்தியே கிடையாது. அந்த காயத்திற்கு நாம் பதில் அளிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் விதம் தான் நம் வாழ்க்கையின் விளைவுகளை தீர்மானிக்கிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காயமடையும் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஒருவேளை கொடுத்த கடனை வசூலிப்பவரை போல நீங்கள் நடந்து கொள்வதை தெரிந்தெடுக்கலாம். அப்படி என்றால் உங்களை காயப்படுத்தியவரை உங்கள் உள் மனதில் ஒரு வகையான சிறையில் அவர்களை அடைத்து வைக்க நீங்கள் முயற்சிப்பீர்கள். அதில் பிரச்சனை என்னவென்றால் நீங்களே அந்த சிறைக்குள், அந்த அடிமைத்தனத்திற்குள் சிக்கிக் கொள்வீர்கள். அல்லது நீங்கள் தேவனுடைய கிருபையினால் அவர்களை மன்னிப்பதை தெரிந்தெடுக்கலாம். அப்படி மன்னிக்கும் போது அது உங்கள் உள்ளத்தில் இருந்து, உங்களுடைய கசப்பு மற்றும் கோபத்தில் இருந்து உங்களை விடுவிக்கும். அதனால் மன்னிப்பின் பிரயாணத்தை இன்றையே நீங்கள் தொடங்கத்தக்கதாக மன்னிப்பை தெரிந்தெடுப்பீர்களா? ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நாங்கள் மற்றவர்களால் காயம் அடையும் போது நாங்கள் மன்னிக்காமல் இருப்பதை தெரிந்தெடுத்து அடிமைத்தனத்திற்குள் சிக்கி தவிக்காமல் மன்னிப்பை தெரிந்தெடுத்து கசப்பு மற்றும் கோபத்தில் இருந்து விடுவிக்கப்பட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது 9th April 2024 நான்சி டீமாஸ் வாகமூத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.